நான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஒப்பந்தம் போடுவதற்கு காத்திருந்த வேல்முருகன், திமுக தலைமைக்கு சென்று ஒரு சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்ட வேல்முருகன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பதிவு செய்யப்பட்ட சின்னம் பெற்ற இந்திய அளவில் இருக்கிற தேசிய கட்சிகளையும் சேர்த்து சுமார் 40 அரசியல் கட்சி தலைவர்களோடு நான் இருக்கின்ற உங்கள் உழைப்பில் தற்போது லீஸ் அல்லது வாடகை அடிப்படையில் இருக்கிற சென்னை திருவள்ளுவர் இல்லம் நம்முடைய தலைமை அலுவலகம் ஒரு அதிமுக அலுவலகத்தை விட திமுக அலுவலகத்தை விட தொழில்நுட்பத்தில் சிறந்த அலுவலகமாக திகழ்கிறது. அந்த அலுவலகத்தை நோக்கி எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்று சொல்வார்களே, அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அதிமுகவால் ஏறெடுத்து பார்க்கப்படாமல் சின்ன கட்சிகள் தானே என்று ஒதுக்கியவர்கள், சின்ன கட்சிகள் தானே இவர்களை ஏன் நாம் அரவணைக்க வேண்டும் என்று உதாசீனப்படுத்தியவர்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இந்த 2 கட்சிகளுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்டுவதற்கு ஒரு தன்மானம் உள்ள, முதுகலம் உள்ள, சுயமரியாதை உள்ள ஒரு தலைவன் நமக்கு கிடைத்து விட்டார் என்று என்னை இறுக கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். இதை விட வேற வேணும் என்ன வேணும்? பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சருக்கு பிறகு நான் எப்பயும் சொல்லுவேன், என் பங்காளி இங்க வந்திருக்கிறாரு, பண்டூட்டியாருடைய சகோதரருடைய மகன் சங்கர், என் பங்காளி பண்டூட்டியார் மக்கள் நல உரிமை கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். நீடித்து நிலைத்து நடத்த முடியல. இப்ப ஏதோ ஒரு கட்சி கடந்த வாரம் அறிவிச்சார். அடுத்த 3வது நாள் அந்த பொதுச் செயலாளர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார். இந்த மாவட்டத்தில் பிறந்து இந்த மாவட்டத்தில் வளர்ந்து உங்கள் அன்பால் ஈர்க்கப்பட்டு உங்கள் ஆதரவால் உருவாக்கப்பட்ட வேல்முருகன் தான் வெற்றிகரமாக 15 ஆண்டுகளாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறார்.